ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 27. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. பொருளுரை. இவ்வாறாக எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை மறக்காதவாறு தமது வாழ்வை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும். உடலையும் ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் வேலை செய்தாக வேண்டும். கிருஷ்ணர் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று இங்கே பரிந்துரைக்கின்றார். வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் ஏதேனும் உண்ண வேண்டும். அவன் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நாகரிகமுடைய எந்த மனிதனும் சில மத சடங்குகளை செய்ய வேண்டும். எனவே அதனை எனக்காக செய்வாயாக என்று கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். இதுவே அர்ச்சனா என்று அழைக்கப்படுகிறது. எதையாவது தானம் செய்யும் இயல்பு அனைவரிடமும் உள்ளது. அதை எனக்கு கொடு என்று கிருஷ்ணர் இங்கே கூறுகிறார். அதாவது தேவைக்கு மேல் இருக்கும் செல்வம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். தற்காலத்தில் மக்கள் தியான யோகத்தை மிகவும் விரும்புகின்றனர். ஆனால் அஃது இந்த யுகத்திற்கு ஒத்து வராததாகும். மாறாக யாரேனும் 24 மணி நேரமும் தனது ஜபமாலையில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் தியானத்தை பயிற்சி செய்தால் பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி அவன் நிச்சயமாக மிகச்சிறந்த யோகி ஆவான். பதம் 28. மொழிபெயர்ப்பு. இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய். சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிய செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய். பொருளுரை. உயர்ந்த வழிகாட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் யுக்தா என்று அழைக்கப்படுகிறான். ஆன்மீக மொழியில் இது யுக்த வைராக்கியா எனப்படும். இது ரூப கோஸ்வாமியால் பக்தி ரசாமிர்த சிந்து 1-2-255 பின்வருமாறு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த ஜட உலகில் நாம் இருக்கும் வரை செயலாற்றியே ஆக வேண்டும். செயலை நிறுத்த முடியாது. எனவே செயல்களின் பலன்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுவே யுக்த வைராக்கியம் எனப்படும். உண்மை துறவின் இத்தகைய செயல்கள் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்துகின்றன. மேலும் இதனை பயிற்சி செய்பவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வில் முன்னேற்றமடைந்து புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் பூர்ணமாக சரணாகதி அடைகிறான். இதன் மூலம் இறுதியில் அவன் முக்தி அடைகிறான். அவனது முக்தியின் தன்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் பிரம்மஜோதியில் கலப்பதில்லை, மாறாக பரமபுருஷரின் லோகத்திற்கு செல்கிறான். இது தெளிவாக இங்கே விளக்கப்பட்டுள்ளது. அவன் என்னிடம் வருகின்றான், அதாவது முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்கிறான். முக்தி 5 வகைப்படும். எப்போதும் பரமபுருஷரின் வழிகாட்டுதலின்படி வாழும் பக்தன் இந்த உடலை விட்ட பிறகு முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் சென்று அந்த பரமபுருஷரின் உறவில் நேரடியாக ஈடுபடும் அளவிற்கு உயர்வு பெறுகிறான் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. பகவானுடைய தொண்டில் தனது வாழ்வை அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த விருப்பமும் இல்லாதவன்
உண்மையில் சந்நியாசி ஆவான். அத்தகு மனிதன் எப்போதும் தன்னை பகவானின் நித்திய தொண்டனாகவும் பகவானின் உன்னத விருப்பத்தை சார்ந்து வாழ்பவனாகவும் எண்ணுகிறான். எனவே எதையெல்லாம் அவன் செய்கின்றானோ அதையெல்லாம் அவன் பகவானுக்காக செய்கிறான். எந்த செயலை அவன் செய்தாலும் அதனை பகவானின் தொண்டாக செய்கிறான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களுக்கும் விதிக்கப்பட்ட கடமைகளுக்கும் அவன் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவது சாதாரண மக்களுக்கு அவசியமானதாகும். ஆனால் இறைவனுடைய தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ள பக்தன் சில சமயங்களில் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றினாலும் அஃது உண்மையல்ல. எனவேதான் தூய பக்தனின் திட்டங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ள மிகச் சிறந்த அறிஞனாலும் முடியாது என்று வைஷ்ணவ சான்றோர்களால் கூறப்பட்டுள்ளது. அதாவது சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 23:39 எப்போதும் இறைவனுடைய சேவையில் ஈடுபட்டுள்ளவன் அல்லது எப்போதும் இறைவனுக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை பற்றி இவன் எண்ணிக்கொண்டும் திட்டமிட்டு கொண்டும் இருப்பவன் தனது தற்போதைய நிலையிலேயே முழுமையாக முக்தி அடைந்தவனாக கருதப்பட வேண்டும். வருங்காலத்தில் அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டத்திற்கு திரும்பிச் செல்வது நிச்சயம். கிருஷ்ணர் எல்லா ஜட விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதைப் போல பக்தனும் எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். பதம் 29. மொழிபெயர்ப்பு. நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாராபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். பொருளுரை. கிருஷ்ணர் எல்லோருக்கும் சமமானவர். அவருக்கு விசேஷமான நபர் எவரும் இல்லை என்றால் அவருடைய திவ்யமான தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ள பக்தர்களிடம் அவர் விசேஷ கவனம் செலுத்துவது ஏன் என ஒருவர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இது பாராபட்சம் அல்ல, இயற்கையானது. இவ்வுலகில் கொடைவள்ளலாக விளங்கும் மனிதன் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் விசேஷ கவனம் செலுத்துகிறான். எந்த உருவத்தில் இருந்தாலும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தனது மகன்களே என்று கூறும் பகவான் ஒவ்வொருவரின் வாழ்க்கை தேவைகளை தாராளமாக அளிக்கிறார். பாறை, நிலம், நீர் போன்ற வேறுபாடு ஏதுமின்றி எல்லா இடங்களிலும் மழையை பொழியும் மேகத்தை போன்றவர் அவர். இருப்பினும் தனது பக்தர்களிடம் தனி கவனம் செலுத்துகின்றார். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் அத்தகு பக்தர்கள் கிருஷ்ணரில் திவ்யமாக நிலை பெற்றிருப்பதாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வு என்னும் சொல் அத்தகு உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணரில் நிலை பெற்று ஜீவன் முக்தர்களாக வாழ்கின்றனர் என்பதை குறிக்கின்றது. மயி தே, அவர்கள் என்னில் உள்ளனர் என்று பகவான் இங்கே மிக தெளிவாக கூறியுள்ளார். எனவே பகவானும் அவர்களிடம் உள்ளார் என்பது இயற்கையே. இதுவே அன்பு பரிமாற்றம். யார் ஒருவன் என்னிடம் சரணடைகின்றானோ அவனது சரணாகதிக்கு ஏற்ப அவனை கவனிக்கிறேன் என்ற வரிகளும் இதே கருத்தை விளக்குகின்றன. இறைவன், பக்தன் இருவருமே உணர்வு உடையவர்கள் என்பதால் இத்தகு திவ்யமான அன்பு பரிமாற்றம் சாத்தியமாகின்றது. தங்க மோதிரத்தில் வைரத்தை பதிக்கும் போது அது மிகவும் அழகாக தோன்றுகிறது. தங்கம் புகழ் பெறுகின்றது. அதே சமயத்தில் வைரமும் புகழப்படுகின்றது. பகவானும் உயிர்வாளியும் நித்தியமாக ஜொலிக்கக்கூடியவர்கள். இருப்பினும் பரமபுருஷரின் தொண்டில் உயிர்வாளி நாட்டம் பெறும்போது அவன் தங்கத்தை போன்று தோன்றுகிறான். இறைவன் வைரம் என்பதால் இந்த சேர்க்கை மிகவும் அருமையானதாகும். உயிர்வாளிகள் தங்களது தூய நிலையில் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பரமபுருஷர் தனது பக்தர்களின் பக்தனாக ஆகிறார். பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் இத்தகு அன்பு பரிமாற்றம் இல்லையேனில் உருவவாத தத்துவத்திற்கு இடமே இல்லை. அருவவாத கொள்கையில் பரமனுக்கும் உயிர்வாளிக்கும் இடையில் எவ்வித அன்பு பரிமாற்றமும் கிடையாது. ஆனால் உருவவாத தத்துவத்தில் அந்த பரிமாற்றம் உண்டு. பகவான் கற்பக மரத்தை போன்றவர் என்றும்
அவரிடமிருந்து எதை விரும்பினாலும் அதனை அவர் வழங்குகிறார் என்றும் அடிக்கடி உதாரணம் கொடுக்கப்படுகிறது. இருப்பினும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் மேலும் பூரணமானதாகும். பகவான் தனது பக்தர்களிடம் தனி கவனம் செலுத்துகிறார் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது பக்தர்களின் மீது பகவான் காட்டும் விசேஷ கருணையாகும். இறைவனின் இத்தகு உறவு பரிமாற்றத்தினை கர்ம விதிகளுக்கு உட்பட்டதாக கருதக்கூடாது. இந்த பரிமாற்றம் பகவானும் அவரது பக்தர்களும் செய்யப்படும் திவ்ய நிலையை சார்ந்ததாகும். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு இந்த ஜட உலகில் செயல் அல்ல. நித்தியமும் ஆனந்தமும் பூர்ண அறிவும் ஆதிக்கம் செலுத்தும் ஆன்மீக உலகைச் சேர்ந்ததாகும். பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமனண்டே, ஹரே ஹரி போல்.